அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருத்துவ தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா. வந்திருந்த விருந்தினர் அத்தனை பேரும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். குறிப்பாக திண்டுக்கல் ஐயா லியோனி ஐயா அவர்கள், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவர், நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற ஜாம்பவான், பட்டிமன்ற சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகிற ஐயா லியோனி ஐயா அவர்களை அன்போடு வருக என்று மக்கள் கலையிலக்கிய மருத்துவ நண்பர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அவர்கள், நல்ல பணியாளர், நல்ல தமிழ் பணியாளர், தமிழ் பணியை நாடு மாற்றுகின்ற ஐயா அருள் ஐயா அவர்களை அன்போடு வருகின்ற வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கவிதைகளுடைய ஆசிரியர், கவிஞர் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். திருவண்ணாட்டில் வந்தால் மணி தரலாம். தோண்டமுட்டி ஐயா அதுதான் வரலைய அந்த ஆயிடுச்சு முன்னாடி ஐயா உட்கார். வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழையும் தமிழனையும் வணங்கி வருகின்றேன். இந்த பணி ஓய் பாராட்டு விழாவில் ஏராளமானவர் இந்த கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு முக்கிய கதாநாயகி வீட்டிருக்கின்ற எனது இனிய நண்பரும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணியினுடைய இயக்குநருமான மரியாதைக்குரிய டாக்டர் ராஜமூர்த்தி ஐயா அவர்களே, அவருடன் வந்து அவரை பாராட்டுவதாக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பட்டிமன்ற நடுவர், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மரியாதைக்குரிய அவை அருள் அவர்களே, மற்றும் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பெரியவர்களே, முக்கியவர்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் முதற்கன் வணங்கி மகிழ்கின்றேன். நான் யதார்த்தமாக பார்வையாளராகத்தான் வந்து உட்கார்ந்து இருந்தேன். திடீரென்று மருத்துவர் மேடைக்கு அழைத்திருந்தார். அதோடு சரி உட்கார்ந்து திடீரென்று பேச அழைத்து விட்டார்கள். ஆனால் நான் பேச வேண்டிய எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை நான் இங்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனெனில் மரியாதைக்குரிய மருத்துவர் நானும் பல ஆண்டுகள் ஒரே மருத்துவமனையில் பணியாற்றியிருக்கின்றோம். அவரை பற்றி நான் முழுவதும் நன்கு அறிவேன். இன்னும் சொல்ல போனால் அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு அற்புதமான மனிதர். அதற்கு சாட்சி இந்த கைத்தட்டலை. ஏனெனில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், பெருசுப்படுத்த வேண்டாம் நினைப்பவர் முக்கியமான நபர். அவர் திருவெண்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக இருந்தாலும் சரி, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணியில் இயக்குநராக இருந்த போதும் சரி, அப்பொழுது திருவெண்காட்டில் எப்படி மருத்துவ அலுவலராக இருந்தாரோ, நேற்று நான் பார்க்கும்போது கூட அதே மாதிரிதான் மருத்துவத்தினுடைய இயக்குநராக இருக்கும் போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை பார்ப்பது மிக 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 அரிது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவரை வாழ்க்கையை உண்மையிலேயே புரட்டி போட்டவர் யார் என்று தெரியுமா? உண்மையிலேயே வள்ளலார். எனக்கு நன்றாக தெரியும். அவருடன் பயணித்தவன். என்ன காரணம் எனில், திருவெண்காட்டில் அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மருத்துவராகத்தான் இருந்தார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய குடும்பத்தினுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர் எல்லாம் யாரிடம் சொல்லி, யாரிடமும் நான் முதலமைச்சருடைய மச்சான் என்று யாரிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் அப்பா மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் யாரிடம் சென்று நான் அந்த குடும்பத்தினுடைய உறவினர் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார். அவர்களாக தேடிக்கொண்டு வந்தார். நான் மருத்துவர், அதோடு நிறுத்திக் கொள்வார். அதுதான் அவருடைய குணம். அப்படி இருக்கிற நேரத்தில் உண்மை அந்த வள்ளலாருடைய ஈடுபாடு இருந்த காரணத்துக்காக தான் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக புரட்டி போட்டது. அது ஞாபகமாகத்தான் வள்ளலார் தமிழ்ச்சங்கம் என்று ஒரு தமிழ்ச்சங்கத்தை திருவெண்காட்டில் உருவாக்கி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது
அவருடைய தமிழுடைய ஈடுபாட்டை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நேசம் விரும்பும் நெருப்பு பூக்கள் என்று ஒரு முதல் புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இங்கே கூட நாம் பார்த்தோம். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். நேரம் குறைவாக காரணத்தினால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் நினைக்கின்றேன். உண்மையிலேயே அவருடைய இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம் நான் பார்த்தவரை அவருடைய பொறுமை என்பதை நான் மாற்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஒரு உதாரணமாகவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஆட்சியில் எதிர்கட்சி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போது எதிர்கட்சிகளாக இருந்த கடந்த ஆட்சியில் அவர் வட்டார மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் இவர் ஒரு முக்கியவருடைய உறவினர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை பல்வேறு விதங்களில் எல்லாம் பழிவாங்க பேசுவதில்லை என்பதால் தான் அதிகமாக என்னை பேச அழைக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுவேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய அறையில் சென்று வாழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்த எனக்கு ஒரு பெரிய பேராக அவருடைய அருகிலேயே அமைத்து வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பு. அதே போல நான் ஐயா ராஜமூர்த்தி அவர்கள் மீது அளவிடந்து அன்பு வைத்திருக்கிறேன், பற்று வைத்திருக்கிறேன். அதை விடவும் அதிகமாக உன் மீது எனக்கு ஒரு பற்று இருக்கிறது என்பதை அவர் புலப்படுத்தி இருக்கிறார். இங்கே அழைத்ததன் மூலம் மேடையில் அமர்ந்திருக்கிற எளிமையான மக்கள், அருள் நடராஜன் அவர்கள், அன்பிற்குரிய ஐயா லியோனி அவர்கள், எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்குரிய அமுதன்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கலைவேந்தர் அவர்கள், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற என்னுடைய கெழுதகர் நண்பர் தேசிய நல்லாசிரியர் மதியழகன் அவர்கள், அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள், இன்னும் பிரபுகள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய ஜீவன் எழுத்தாக இருந்தாலும் கூட என்னுடைய ஜீவனம் ஸ்டேட் பேங்க் என்பது பலருக்கு தெரிந்திருக்கும். என்னுடைய முதல் சந்திப்பு ஐயா அவர்களை நான் திருவெண்காடு என்றுதான் சந்தித்தேன். ஒரு அரசு வங்கியினுடைய பணி நிமித்தமாக ஒரு ஆய்வுக்காக நான் திருவெண்காடு கிளைக்கு சென்றிருந்தேன். என்னுடைய தலைவர் அலுவலகத்தில் நான் உரையாளராக பணியாற்றிய போது அங்கே அனுப்பியிருந்தார்கள் ஒரு ஆய்வுக்காக. போயிருந்த போது இந்த ஊரை சார்ந்தவர் தான் கலைஞர்களுடைய குடும்பத்தில் அவருடைய சம்பந்தி ஊர் என்கிற செய்தியை இந்த கிளையினுடைய மேலாளர் மகாலிங்கம் அவர்கள் தெரிவித்ததோடு மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிக பெருமையாக சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்று மாலை அவரை பணிகள் முடிந்த பிறகு இல்லத்தில் போய் சந்திக்க வேண்டும், அவரை சந்திப்பதற்கான ஒரு நேரம் பெற்று வாருங்கள் என்று சொல்லி அவரை சந்திப்பதற்காக பொன்னாடைகள் இனிப்பு எல்லாம் தயாரிக்கவும் சொல்லிவிட்டு காத்திருந்தேன். பெரிய வியப்பு என்னவென்றால் நான் சொல்லி ஒரு அரை மணி நேரத்திற்குள் ஐயா அவர்களே கிளைக்கு வந்து விட்டார்கள். கிளைக்கு வந்த ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு கவிஞர் என்னை வந்து சந்திப்பதை காட்டிலும் கவிஞரை நான் வந்து சந்திப்பதால் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மரியாதை என்று அவர் சொன்னபோது என்னுடைய மனத்தில் அவருக்கு நெருப்பாக பதிந்து விட்டார். நான் கூட அடிக்கடி நான் கவிதை உறவு என்கிற ஒரு இதழை 53 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த இதழில் என் மனதில் பதிந்த மாண்புறு மக்களை நான் அட்டையில் போட்டு மகிழ்வது வழக்கம். ஜெயராஜமூர்த்தி அவர்களிடம் நான் பல இனிய பண்புகளை பார்க்கிறேன். மிக சிறந்த மனிதர், பழகுவதற்கு இனியவர், இவரை பற்றி எழுத வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கும் போது அவர் ஒரு அரசு பணியில் இருக்கிறார், அதுவும் மருத்துவ பணியில் இருக்கிறார். என்னுடைய இல்லத்திலும் 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி எழுதுகிற போது அவரிடம் எதையாவது நாம் எதிர்பார்க்கிறோம் என்று என்னுடைய நண்பர்கள் நினைத்து விடக்கூடாது, அல்லது எனக்கே அந்த குற்ற உணர்வு வந்து விடக்கூடாது. ஏனென்றால் நான் எதையும் எதிர்பார்த்து யாரிடமும் பழக்குவதில்லை. என்னுடைய பழக்கம் என்பது இயல்பாக இருக்கும். எது வருகிறதோ அது வந்தால் போதும் என்று நினைக்கிறவர் நான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இன்றைக்கு பணி ஓய்வு அவர் பெறுகிற போது அவர் முழுமையாக இலக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் கிடைக்கிறார் என்பது மட்டுமில்லாமல், நான் வங்கியில் இருந்து ஓய்வு பெறுகிற போது கூட எல்லோரும் அழுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், லேசாக பணிக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை விடுபடுகிறேன் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. அதே போல ராஜமூர்த்தி அவர்கள் விடுபடுகிறார் என்கிற மகிழ்ச்சி அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அரசு பணியில் இருக்கிற போது, அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மைத்துனராக இருக்கிற போது அவருக்கு பதவி தள்ளி அதிகமாக எக்ஸ்டென்ஷன் கொடுப்பதாக இருந்தால் எத்தனை பெரிய தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆகவே அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமலேயே நம்மை விடுவிக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி நிச்சயமாக இருந்திருக்கும்.
ஆனாலும் கூட இலக்கியமும் ஆன்மீகமும் உங்களை வரவேற்கிறது என்பதை சொல்லி அவருக்கான அப்பாயின்மெண்ட் ஆகவே நம் கரவழியாக கொடுக்கலாம். அரசு பணியை விட மிக உயர்ந்த பணி, உங்களுக்கு பிடித்த பணி, அதை நீங்கள் நிறைவாக செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு இன்னும் ஒரு 60 ஆண்டுகள் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய நட்புக்காக நான் மிகுந்த பெருமையும் பூரிக்க முடிந்தேன். ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், அதுவும் ஆட்சியில் இருக்கிற நேரத்திலேயே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அரங்கம் இதை போல கலைவாணர் அரங்கத்தை போல 2 மடங்கு உள்ள ஒரு அரங்கமாக தேவைப்படும். ஆனால் அது எதுவும் இதில் தலையிடப்படவில்லை. அவருடைய ஆசிரியர் அவர்கள் அருகில் இருக்கிறார்கள். அவர் வருகிற போதெல்லாம் அவருடைய காலை தொட்டு வணங்குகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர்கள். அவருடைய நட்பு என்பதை எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய விருதாக நான் கருதுகிறேன். எனக்கு கிடைத்திருக்கிற கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, இன்னும் பல நூல்களுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை அறிஞருக்கு பரிசு, இவற்றை எல்லாவற்றையும் விட ஜெயராஜமூர்த்தி அவர்களுடைய நட்பை பெற்றிருக்கிறேன் என்பதால் இந்த பரிசை நான் முக்கியமாக என்னுடைய மனத்தில் வைத்து காப்பாற்றுவேன் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அத்தனை பேர் வந்திருந்து இப்பொழுது ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மண்வாசனை நன்கு இருந்தவர்கள் அவர்கள் இங்கே அவர்கள் சிறப்பு செய்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்முடைய ஐயாவுடைய மருத்துவ சொக்கலிங்க ஐயாவுடைய வாழ்த்துவோடு நம்முடைய ராஜமூர்த்தியா தொடர்ச்சியாக தமிழ் பணியாற்ற அன்போடு வேண்டிக் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நாடறிந்த நல்ல பேச்சாளர், நகைச்சுவையோடு இனிமையான பாடல்களையும் பாடி பட்டி தட்டி எங்கும் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி பேசி முடிச்ச பிறகு மற்றவர்கள்லாம் கொண்டாட வைக்கலாம். ஏன்னா மருத்துவர் சொக்கலிங்கையாக தான் அந்த இடம்பெறப்பட்டது. தயவுசெய்து மற்றவர்கள் இருங்கள். நிகழ்ச்சி இன்றைக்கு விருந்து, அருமையான விருந்து கொடுக்கப்பட இருக்கிறது. அத்தனை பேர் விருந்துண்டு ஐயாவுக்கு சிறப்பு செய்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நகைச்சுவை திலகமாகவும் நாடறிந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடல் நிறுவனத்துடைய தலைவர் ஐயா லியோனி ஐயா அவர்கள், திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் ஐயா, வாருங்கள். மற்றவர்களால் சிறப்பு செய்வது, மற்றவர்கள் நிகழ்ச்சிகள் நிறைய பகுதியை செய்யலாம். என் நம்பர் இருக்குல்ல, இங்க பாருங்க.